நடிகை ஸ்ரீதேவி நடிக்கின்ற காதல் காட்சிகள் எதை பார்த்தீங்கன்னாலும் அதில் ஒரு துளியளவு கூட விரசம் இருக்காதே தவிர காதல் ரசம் அப்படி ததும்பும். அந்த அளவுக்கு ஒரு காதல் தேவதையாகவே சினிமா உலகிலே வலம் வந்தவர் தான் ஸ்ரீதேவி. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த காதல் காட்சிகளில் நடிக்கிறதுக்கு அவர் எப்படி தடுமாறி இருக்கார் தெரியுமா? அவர் 3 முடிச்சு திரைப்படத்தில் நடித்த போது அவருக்கு வயது 14. அந்த வயசில் இந்த காதல் காட்சியில் நடிக்கிறதுன்னா எப்படி கற்பனை செய்து கொண்டு நடிக்க முடியும்? அதையெல்லாம் எப்படி ஸ்ரீதேவி சமாளித்தார் தெரியுமா? அப்போ வெளியாக இருந்த பாபி, கீத் காத்தா சல் இது போன்ற படங்களை பார்த்து விட்டுத்தான் அதே மாதிரி அந்த படத்தில் நடித்தேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீதேவி. ஆரம்பம் தான் இப்படி, அதாவது ஆனா ஆவண்ணா என்று ஆரம்பித்தாலும் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா காதல் காட்சியில் நடிப்பதற்கு ஒரு டாக்டரேட் வாங்குகின்ற அளவுக்கு அத்தாரிட்டியாக இருந்தவர் தான் ஸ்ரீதேவி என்பதை யாரால் மறுக்க முடியும்? பாரதி ராமனுடைய இயக்கத்தில் உருவான அவருடைய முதல் திரைப்படமான 16 வயதிலே பற்றி சில சுவையான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த படத்தில் கதாநாயகர் நடித்து மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்றவர் ஸ்ரீதேவி அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் முதல்ல அந்த படத்தில் கதாநாயகர் நடிக்கின்ற வாய்ப்பு யாருக்கு தெரியுமா கிடைச்சது? ரோஜா ரமணி என்ற நடிகைக்குத்தான் கிடைத்தது. இந்த ரோஜா ரமணி, பக்த பிரகலாதா, இருமலல் போன்ற படங்கள் எல்லாம் குட்டி நட்சத்திரமாக நடித்திருப்பார். அதுக்கப்புறம் செம்பருத்தி அப்படின்ற ஒரு படத்துலையும் அவர் முக்கியமான பாத்திரத்தை நடித்தார். அவரை வச்சு தான் முதல்ல இந்த 16 வயதிலே படத்தை உருவாக்குவதாக இருந்தார் பாரதி ராஜா. அப்போ அவருடைய நண்பர்கள் விநியோகத்தில் எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் புதுமுகமாக இருந்தால் எப்படி படம் வியாபாரம் ஆகும், நீங்கள் வேற ஒரு புதுமுகம், அதனால் தெரிந்த நட்சத்திரங்கள் வச்சு இந்த படத்தை எடுங்கன்ட்டு அவங்க அப்படி சொன்னதுக்கு பிறகு தான் அந்த படத்திலே கமல்ஹாசனை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தார் பாரதி ராஜா. அதுக்கு பின்னால் ரஜினிகாந்த் அந்த படத்தில் இணைந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு கூடுதல் தகவல் அந்த படத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த படத்தினுடைய டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 4,75,000 ரூபாய். இன்றைக்கி ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெறுவதற்கு குறைஞ்சது, அதாவது ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ், காப்பி வாங்கி கொடுக்குறது, டீ வாங்கி கொடுக்குறது, கேரவன் சார்ஜ், பெட்ரோல் சார்ஜ், இது போன்ற செலவுகள் மட்டுமே மிகப்பெரிய படங்களுக்கு 15 லட்ச ரூபா ஆகுது, சாதாரண படங்களுக்கு 10 லட்ச ரூபா ஆகுது. இப்படி தினமும் நடக்கிற ஷூட்டிங் செலவில் பாதி தொகையில் எடுக்கப்பட்ட படம் தான் 16 வயதிலே. அப்படி 4,45 லட்ச ரூபா செலவில் எடுக்கப்பட்ட அந்த படம் எந்த அளவு பிரம்மாண்டமான வெற்றி அடைந்தது அப்படின்றது நான் சொல்லணுமா? நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு படப்பிடிப்பு தளத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சிட்டாருன்னா டைரக்டர் பிரேக் சொல்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டார். அவருக்கு ஷாட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மற்ற நடிகர்கள் நடிப்பதை பார்த்து கொண்டு இருப்பாரே தவிர வெளில போய் அரட்டை அடிக்கிற பழக்கம்லாம் அவருக்கு கிடையாது என்று பல நட்சத்திரங்கள், பல இயக்குநர்கள், பல தயாரிப்பாளர்கள் சொல்ல நீங்கள் கேட்டுப்பீங்க. ஆனால் கூண்டுக்கிளி படத்துடைய படப்பிடிப்பின் போது அதற்கு நேர் மாறாக நடந்து கொண்டார் சிவாஜி கணேசன். கூண்டுக்கிளி திரைப்படத்தில் யார் யார் நடித்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் அந்த படம் தான். அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது தன்னுடைய ஷாட்டு முடிஞ்சோடனே எம்ஜிஆருடைய ஷாட் எடுக்கும்போது சிவாஜி அந்த படப்பிடிப்பு தளத்தை விட்டு வெளில போயிடுவார். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ராமண்ணாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிவாஜி ஒரு நாள் தனியாக கூப்பிட்டு, என்னாச்சு உங்களுக்கு, செட்டை விட்டு ஒரு நாள் நீங்கள் வெளில போக மாட்டீங்களே, இப்போ எம்ஜிஆருக்கான ஷாட்டை நான் எடுக்கும்போது நீங்கள் பாட்டு வெளில போயிடுறீங்களே ஏன் என்று கேட்க சிவாஜி ஒரு பதிலை சொன்னார். அந்த பதிலை கேட்ட ராமண்ணா அப்படியே ஆச்சரியத்தில் நெகிழ்ந்து போய்விட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு. வேறு யார் படம் ஷூட்டிங்னா நான் உள்ளே சிகரெட் பிடிப்பேன், ஆனால் அண்ணன் முன்னாடி நான் எப்படி சிகரெட் பிடிக்கிறது? அதன் காரணமாக தான் நீங்கள் எம்ஜிஆருடைய ஷாட்டெல்லாம் படமாக்கும்போது நான் வெளியே சென்று விடுகிறேன் என்று சொன்னாராம் சிவாஜி. நாகேஷனுடைய ஆரம்ப கட்டத்தில் அவருடைய பெயர் தாய் நாகேஷ் என்று தான் இருந்தது. எல்லாரும் அவரை தாய் நாகேஷ் என்று தான் அழைப்பார்கள். நம்முடைய டூரிங் டாக்கீஸ் கூட பல கேள்வியில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, அவருக்கு தாய் நாகேஷ் என்று எதனால் பேர் வந்தது? டாக்டர் நிர்மலா என்பது மணியன் எழுதிய ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் தை தண்டபாணி அப்படின்ற வேடத்தில் நடித்தார் நாகேஷ். அந்த நாடகத்தில் நடித்ததுலேருந்து எப்படி ஒரு நாடகத்தில் நடித்ததுக்கப்புறம் தங்கவேலுடைய பெயர் டனால் தங்கவேலு என்று மாறியதோ அது மாதிரி நாகேஷனுடைய பெயர் தை நாகேஷ் என்று ஆகியது. இந்த தை அப்படின்றத ஆங்கிலத்தில் உச்சரிக்கும் போது, ஆங்கிலத்தில் எழுதும் போதும் எப்படி எழுதுவாங்க? THAI அப்படின்னு எழுதுவாங்க. அதை சிலர் தாய் என்று படிக்க ஆரம்பித்தாங்க. அதிலேருந்து தான் தை நாகேஷ் போய் தாய் நாகேஷ் ஆனார் நாகேஷ். இப்படித்தான் அவருடைய பெயரிலே அந்த தாய் என்ற பட்டம் சேர்ந்து கொண்டது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பட்டம் மெதுவாக கழட்டி விடப்பட்டு நாகேஷாகவே திரைகளிலே ஜொலிக்க ஆரம்பித்தார். அவருடைய திரையுலக வாழ்க்கையில் பிற்பகுதியும் நாகேஷ் என்ற பெயரிலேயே அவர் மிக பிரசித்தி பெற்ற ஒரு நடிகராக விளங்கினார். சாதாரணமாக ஒரு முன்னணி கதாநாயகன் நடிக்கின்ற படத்தில் அந்த படத்தினுடைய நாயகியை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அதுதான் பல கதாநாயகர்களோடு நடித்த பல நாயகிகளுக்கு நேர்ந்திருக்கிறது.
சூர்யா கதாநாயகனாக நடித்து சமீபத்திலே வெளியான சூரரை போற்று படத்தில் மிகப்பெரிய பாராட்டுக்களை பெற்றிருந்தார் அந்த படத்தினுடைய கதாநாயகியான அபர்ணா பாலமுரளி. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சுதா கொங்கரா அந்த பாத்திரத்தை வடிவமைத்திருந்த விதம். அந்த பாத்திரத்தை ஏற்றடித்த அபர்ணா பாலமுரளி தன் மிகச்சிறந்த நடிப்பாற்றலால் அந்த பாத்திரத்துக்கு மேலும் மெருகூட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்தி. ஆனால் நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னென்னா, அந்த அற்புதமான படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பு இந்த அபர்ணா பாலமுரளிக்கு எப்படி கிடைத்தது என்பது தான். அந்த படத்துக்கு முன்னாலேயே சர்வம் தாளமயம் என்ற படத்திலே ஜிவி பிரகாஷோடு இணைந்து நடித்தவர் தான் அபர்ணா பாலமுரளி. ஒரு நாள் ஜிவி பிரகாஷ் அபர்ணா பாலமுரளி கிட்ட சுதா கொங்கராவை பார்த்துட்டு வரலாம் வரீங்களா என்று கேட்டிருக்கிறார். ஜிவி பிரகாஷ் அப்படி கேட்டபோது சூரரை போற்று படத்தினுடைய ஆடிஷனுக்கு தான் இப்போ போக போகிறோம் அப்படின்லாம் அபர்ணா பாலமுரளிக்கு தெரியாது. அபர்ணா பாலமுரளி இயற்கையாகவே சுதா கொங்கராவுடைய மிக தீவிரமான ரசிகை. அவரை பார்த்து பேசினா போதும் என்ற எண்ணத்தில் தான் ஜிவி பிரகாஷோடு அவர் அந்த டைரக்டரை சந்திக்க போனார். அந்த இடத்துல இவரை பார்த்தார் சுதா கொங்கரா. பார்த்த உடனே இந்த கதாநாயகி பாத்திரத்துக்கு மிக சிறப்பாக இருப்பார் இவர் என்று அவருக்கு தோன்றியது. அதைத் தொடர்ந்து ஆடிஷன் நடந்தது. சூரரை போற்று நாயகியானார் அபர்ணா பாலமுரளி. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அபர்ணா பாலமுரளியை கொண்டாடுகிறது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜிவி பிரகாஷ் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். மேடையில் பேசும்போது எந்த கலைஞராக இருந்தாலும் சரி ரொம்ப உஷாராக பேசணும். இப்போ சில பேர் மேடையில் பேசும்போது தவறாக உளறிட்டு அதை சமாளிக்க முடியாமல் எவ்வளோ தடுமாறுறாங்கன்றத நீங்கள் பல வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ மீம்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது அல்வா மாதிரி. இதே மாதிரி ஒரு அனுபவம் நகைச்சுவை நடிகரான தங்கவேலுக்கும் ஒரு முறை ஏற்பட்டது. எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தினுடைய வெள்ளி விழா. தங்கவேலு பேசுகிறதுக்காக மைக் முன்னாடி வந்தார். இந்த சினிமா உலகில் ஒரு ஆளுங்களுக்கு நாம் நிச்சயமாக நன்றி சொல்லியே ஆகணுங்க. அவங்க இல்லைன்னா இந்த சினிமா உலகமே இல்லை. இன்னும் சரியாக சொல்லணுன்னா அவங்க தான் இந்த சினிமா உலகத்துக்கே உயிர் நாடி. அவங்க யார் தெரியுமா? மேக்கப் மேன். அவங்க அழகில்லாதவனை அழகாக காட்டுவாங்க, வயசானவங்களை யங்காக காட்டுவாங்க அப்படின்னு பேசி முடித்தார். அந்த சபையில் பார்த்திங்கன்னா ஆரவாரம்னா அப்படி ஒரு ஆரவாரம். தங்கவேலுக்கே புரியல, என்ன அப்படி நம்ம சொல்லிட்டோம், இந்த அளவுக்கு எல்லாரும் ரசிக்கிறாங்க, கத்துறாங்க, கைத்தட்டுறாங்களேன்னு. அப்போ தான் திரும்பி பார்த்தாரு பக்கத்தில் இருந்தவர் எம்ஜிஆர். அவரை பார்த்த உடனே இவருக்கு தான் பேசின நினச்சி விளவெழுத்து போச்சு. உடனே எம்ஜிஆர் பக்கம் திரும்பி, இது உங்களுக்கு பொருந்தாத தலைவரை, பொதுவாக நான் சொன்னேன் அப்படின்னு தங்கவேலு சொல்ல, இப்போ மேடையிலேருந்து எம்ஜிஆரும் சிரித்தாராம். தொடர்ந்து அங்கே இருந்த மக்களும் சிரித்தாரலாம். தங்கவேலு மிகச்சிறந்த புத்திசாலி. அதனால தான் எம்ஜிஆரை பார்த்த உடனே சமயோசிதமாக அந்த வார்த்தைகளை சொல்லி அதுக்கும் கைத்தட்டில் வாங்கிட்டு போயிட்டார். எம்ஜிஆர் பக்கம் மட்டும் திரும்பாமல் ஒரு மேடையை விட்டு இறங்கியிருந்தார்னா எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை மேடையில் சமாளிக்கலாம் என்பது ரெண்டாவது வகை. மேடையில் பேசப்போகும் முன்பே தயாராகி சரியாக பேசுவது என்பது மிகச் சரியான முறை. அதை தான் நாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.